அண்ணனை கல்யாணம் பண்ணும் போது என்ன இருந்துச்சு? கல்யாணம் போது இவங்கிட்ட எதுவுமே இல்ல. என்னோட நகையை வச்சுதான் நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். என்னோட கல்யாணத்துக்கு இவங்களுக்கு வந்து சீர்வரிசையா ஒரு பைக் வாங்கி கொடுத்தேன், அப்பாச்சி நியூ மாடல். எனக்கு என்ன ஆசைனா, இவன் வந்து எனக்கு கார்னா ரொம்ப பைத்தியம், நம்ம ஒரு கார் இவனுக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்ட்டு காரை வீடியோ பார்த்துட்டே இருப்பான், கார் கார் கார். அப்புறம் எனக்கு ஆசைப்பட்டேன், ஓகே எனக்கு கார் நான் ரொம்ப பிடிக்கும், நம்ம அதை வாங்கி கொடுக்கணும்ட்டு அப்புறம் என்னோட ஜுவல்ஸ்ல பாதி வச்சுட்டு இப்போதான் இன்னும் 1 வாரம் ஆகுது கார் எடுத்து. என் ஹஸ்பண்ட் வந்து யாருக்கிட்டையும் வந்து அவன் ஏங்க கூடாதுல, எனக்கு இந்த இது வேணும். ஒருத்தவங்ககிட்ட போய் ஒரு கார் கேட்டா அவங்க யோசிக்கிறாங்கல்ல, நம்மளுக்குன்னு ஒரு பொருள் இருந்தா நம்ம ஏங்க இன்னொருத்தவங்ககிட்ட போய் கேட்க போறோம். அந்த கார்னால இவங்க கிடைச்சாங்க. அப்ப கார் தான் ரொம்ப பிடிக்கும். ஊபர் ஓலா புக் பண்ணி இங்க பாண்டி பஸ்ல தான் ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப இவங்க வந்து ஊபர் ஓலா ஓட்டிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து நான் ஜிபே பண்ணும்போது பேச்சு வழக்கம் வேற மாதிரி இருந்தது. நான் கேட்டேன் தஞ்சாவூர்னாங்க. நானும் தஞ்சாவூர் தான் ப்ரோ நான் ஆரம்பிச்சுட்டு இப்படி பேசினேன், அவ்வளவுதாங்க. அப்புறம் அப்படி போச்சு லவ் போச்சு. 6 வருஷம் ஆச்சு. முதலாளியா மட்டும் தான் உன்னை வச்சு பார்க்கணும், தொழிலா வச்சு பார்க்க ஆசை. முதல்ல இருந்து எனக்கு இவனை வந்து டிரைவர் அந்த மாதிரிலாம் நான் யோசிப்பேன், நம்ம ஹஸ்பண்ட் அப்படிலாம் இருக்கக்கூடாதுன்ட்டு. அது ஓகே தான், பட் எனக்குன்னு ஒரு இருக்கு இல்லையா, என் ஹஸ்பண்ட் இப்படின்னு ஒரு இடம் இருக்கணும் இல்லையா. நான் அப்பையிலேருந்து நான் சொல்லுவேன், ஒரு பெட்டி கடை போட்டாலும் அதுக்கு நீ தான் ஓனராக இருக்கணும். நான் கல்யாணம் பண்ணி நான் கண்டிப்பாக ஒன்று ஆக்கணும். இன்னைக்கு நான் காருக்கு என் புருஷனை ஓனர் ஆக்கியிருக்கேன். அப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் பிளான் எனக்கு வந்தது, நம்ம கார் வாங்கணும். கார் வாங்கி எங்கள் ரிலேட்டிவ்லாம் கார் வச்சுருக்கோம், நம்மளும் கார் வாங்கணும், நம்மளுக்குன்னு இருக்கணும். வாடகைக்கு கார் எடுத்துகிட்டு போகக்கூடாது. பைக் வாங்கின மாதிரி தான் நம்மளுதுன்றதா நம்ம யாரும் கேட்க மாட்டோம்ல. எவ்வளோ ஹாப்பியாக இருக்கு அக்கா உங்களுக்கு கார் வாங்கி. நான் எதிர்பார்க்கவே இல்லை, நமக்கு பைக் வருமானு எதிர்பார்க்காம இருந்தேன். கல்யாணத்தோட பைக் வந்து நான் நினைச்ச பைக் அப்பாச்சி எனக்கு பிடிக்கும். இவ்வளவுதான் சொல்லுவேன். எல்லாம் நீங்க கொடுத்து வச்சது கமல் கொடுத்து எனக்கு தெரியல, அப்படி ஒண்ணுமே தெரியல. எனக்கு கொடுத்து வச்ச மாதிரிலாம் தெரியல. அவனுக்கு பிடிச்சிருக்கு, அவன் ஒய்ஃப் நான் செய்யறேன் இல்லன்னா அவனுக்கு கொடுத்து வச்சதுன்னா வேற யாரோ வந்து ரோட்ல இருக்கதை வந்து எடுத்துட்டு வர அவன் கொடுத்து வச்சதுன்னு சொல்லிட்டு. அடுத்து வீடு எப்போங்கா? எனக்கு ஒரு பேபி, அதுக்கப்புறம் தான் வீடு. இப்போ நான் வந்து கஷ்டத்துல இருக்கிறேன், எனக்கு தெரியும் இப்போ நான் கஷ்டத்துல இருக்கேன். அது ஒண்ணு வந்தாங்கன்னா அவங்களும் என் கூட சேர்ந்து கஷ்டப்படுவாங்கல்ல, அதனால கொஞ்சம் அப்படியே எனக்காக கொஞ்சம் ஒதுக்கி வைங்க. அவங்க பையன் பிறந்து வந்தோடனே கார்ல போகணும், என் பையனுக்குன்னு கார் இருக்கணும், என் பையனை எல்லா இடத்துக்கும் கார்லயே கூட்டிட்டு போனா அவங்களுக்கு ஆசை. என்னோட குழந்தைக்குன்னு புதுசு எடுத்துங்க பத்தி என் கை பத்துதுங்களா எங்கேயாவது? ரொம்ப சின்னதா இருக்கு. இது வந்து என்னோட குழந்தைக்குன்னு எடுத்தது, எடுத்து அவங்க போட்டுட்டு இன்னைக்கு எடுத்து நான் போட்டிருக்கேன். அப்புறம் வீட்டுல போய் கழட்டி வச்சிருவேன். பிறந்த உடனே என் பிள்ளை எந்த பையனா பையனோ பொண்ணோ வாட்டவர் அவங்களுக்கு போட்டு விட்டுருவேன். கரெக்டான பார்ட்னர் கிடைச்சாங்கன்னா நம்ம லைஃப் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடும். உண்மைதான் அது. நான் எதிர்பார்க்கல, எனக்கு வந்து இவன் மூலியமா என் லைஃப் இப்படி மாறும்னு நான் நினைச்சதை விட கொஞ்சம் டபுளா மாறினுச்சு. எனக்கு எங்க ரிலேட்டிவ் யாராவது பார்த்தாங்கன்னா கார்ல உணர்றது ஒரு பெரிய மாற்றானுவாங்க. அதுக்காக மெனக்கெட்டு கஷ்டப்பட்டு ஒரு விஷயமா எனக்கு வந்து கார் வாங்குறதுக்கே வந்து எனக்கு சாதாரண விஷயம் கிடையாதுங்க. இது 6 மாசம் ஆச்சு. நான் ஒவ்வொரு விஷயமா ஒரு ஷோரூம்லயா விசாரிச்சு எங்க ரேட்டு கம்மியாகும், எங்க எடுக்கலாம் கம்மியா இருக்கு. அது எங்க நேரத்துக்கு ஒரு பெரிய லக்கு. அது எங்களுக்கு ஒரு 40 மணி நேரம் கம்மியானுச்சு. கடலை தாண்ட மாதிரி தான் கார் எடுத்தது. அவ்வளோ ட்ரபிள் எனக்கு அந்த கார் எடுக்கும்போது, அவ்வளோ கஷ்டங்கள் எனக்கு வந்தது. பட் இருந்தாலும் எல்லாம் தாண்டி நான் இன்னைக்கு எடுத்துட்டேன். அடுத்தது அந்த கம்பெனிக்காக வெயிட் பண்றேன், அது கிடைச்சிரும். இல்லைனாலும் பாத்துக்கலாம். நெக்ஸ்ட் டைம் ஏதாவது நான் ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் இதே இடத்துல நான் உங்களை மீட் பண்ற மாதிரி சீன் வந்துச்சுன்னா டிராவல்ஸ் வச்சிருக்கேங்கன்னு நான் சொல்லுவேன். விஜய் டிராவல்ஸ்